Hi peeps, this is Sriram. இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஸோ நம்ம ஹானரபிள் சிஎம் தளபதி விஜய் அண்ணனோட ஸ்டைலில் ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆர்ட் ஆஃப் மைண்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ். இது சம் இன்டெலிஜென்ட் புக்ஸில் இருந்தோ இல்லை சம் இன்டெலெக்சுவல் பீப்புள் சொன்னது இல்லை. இது ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பல செருப்படி வாங்கியிருக்கேன், அதில் ஒன்று தான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ செருப்பு பறந்து வரப்பவே பிடிச்சிருங்க. இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிஸ் கேட்க பிடிக்கும்னா ஸ்ரீராம் ஸ்பீக்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பச்சைக்கு அமுத்திடுங்க. ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு நியூ பைக் வாங்கிட்டு என்கிட்ட ஒரு 3-4 டேஸ் கழிச்சு காமிச்சான். பைக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பைக்ஸ்னால் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நொந்து போய் வந்த அவன்கிட்ட நோண்டி நோண்டி வண்டியை பற்றி கேட்டுகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவன் ஒரு பேக் ஸ்டோரி சொன்னான். பைக் டெலிவரி எடுத்து 2 நாளில் ஒரு ஆட்டோக்காரானா பின்னாடியே இடிச்சிட்டாரு, பைக் பின்னாடி. அதில் ஒரு சைட் லேம்ப்பு தெரிச்சிருச்சு. தெரிச்ச டெயில் லேம்ப் மாதிரி நம்ம ஃப்ரெண்டோட ஹார்ட்டும் பிரேக் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு போய் தெரிச்சு போன அந்த டெயில் லேம்பை சரி செஞ்சக்கப்புறம் தான் பிரேக் ஆன நம்ம பையனோட ஹார்ட்டு எகெயின் பீட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இதை கேட்ட உடனே நம்ம குமுறுமுத்தான மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நண்பனுக்கு ஒரு சோகம்னா சிரிக்கிறவன் தான் உண்மையான நண்பன். நான் ஒரு உண்மையான நண்பன். சிரிச்சிட்டு சும்மா விட்டுருக்கலாம். ஆனால் அப்போ தான் அட்வைஸ்னு ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தேன். ஏன்டா வண்டி புது வண்டி தானே, ஏன் இப்போவே சரி பண்ணேன், கொஞ்ச நாள் கழிச்சு இல்லைனா ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்போது சரி பண்ணியிருக்கலாம்ல, காசு ஏன்டா வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டேன். அப்புறம் அதுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லைடா அதை பார்க்க கொஞ்சம் காண்டாக இருக்குது, அதனால தான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். கட் பண்ணால் ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் நான் ஒரு புது கார் வாங்கினேன். டெலிவரி எடுத்த 12 ஹவர்ஸில் அதே மாதிரி ஒரு ஆட்டோக்காரான அதே டைல் லேம்ப் டமால். போனஸாக பம்பரும் பஸ்ட் ஆகிடுச்சு. அதே மனவலி, அதே மனவேதனை, அதே மன உளைச்சல் இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் என்ன, மறுபடியும் நானும் ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சரி செஞ்சக்கப்புறம் தான் அந்த மனவலி போகும் இல்லை கடைசி வரைக்கும். இது எல்லாத்துலேயும் ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கப்புறம் தான் அது வரும். சம்பவம் நடந்த அதே இடம், அதே ஆட்டோக்காரான. ஃபஸ்ட்டு அவரை நான் தான் பார்த்தேன். சரி புண்படுத்திகிட்டே இருக்கீங்களேடா அப்படின்ட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டேன். கார் உள்ள செவனேன்னு உட்காந்துருந்த என்னை கார் கதவை தட்டி என்னை ஞாபகம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டார். நான் எதுக்கு அப்படின்ட்டு பெருசாக ஞாபகம் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டேன். அதுதான்ப்பா நான் தான், புது காரை இடிச்சனே நான் தான்ப்பா, ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்டார். வாழ்க்கையில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. ஆனால் அது நமக்கு நடக்கிறப்ப தான் அது நக்கிட்டு வந்த தக்காளி சட்னியா இல்லை பிச்சுட்டு போன பிளட்டான்னு தெரியும். ஸோ லெட்ஸ் ஆல் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் be as much as kind to everyone. Bye.